சின்னக்கானல் 301 காலனியில் மக்களை குடியமர்த்தும் தீர்மானம் எடுத்த 2002ஆம் ஆண்டு ஏகே ஆண்டனி அரசின் தீர்மானங்கள் தவறானது என்று டிசிசி தலைவர் சிபி மேத்யூ தெரிவித்துள்ளார். வனத்துறை தான் அரசுக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்துள்ளது. இதன் காரணமாகத்தான் இப்போது காட்டு தாக்குதல் இந்த பகுதியில் அதிகரித்துள்ளதாகவும் டிசிசி தலைவர் சிபி மேத்யூ தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களுக்காக குடியிருக்கப்பட்டவர்களும் சொந்தமாக பூமி இல்லாதவர்களுமான ஆதிவாசி குடும்பங்களை மறுவாழ்வு ஏற்படுத்த சின்னக்கானல் பகுதியில் 1490 ஏக்கர் பூமி பதித்துக் கொடுக்க 2002இல் ஏகே ஆண்டனி அரசு தீர்மானித்தது. ஆனால் 810 ஏக்கர் பூமி மட்டுமே வருவாய்த்துறைக்கு கண்டுபிடிக்க முடிந்தது. 301 குடும்பங்களுக்கு சின்னக்கானல் வில்லேஜில் சர்வே நம்பர் 17இல் 1 ஏக்கர் வீதம் பூமி பதித்துக் கொடுக்கப்பட்டது. இதுதான் 301 காலனி. காட்டு யானைகள் உட்பட வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும் பகுதிதான் இது. இங்கு மக்கள் வசிக்கும் பகுதியானதோடு காட்டு யானைகள் வெளியிறங்கின. இவைகள் சின்னக்கானல், சாந்தமறை போன்ற மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நடமாடத் தொடங்கின. கடந்த 20 வருடத்திற்கிடையே சின்னக்கானல் பகுதியில் 47 பேரை காட்டு யானை கொலை செய்துள்ளது. 301 காலனி ஆதிவாசி குடும்பங்களுக்கு பதித்துக் கொடுப்பதற்கான ஏகே ആന്റണി அரசின் தீர்மானம் தான் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்று டிசிசி தலைவர் സിപി മാത്യു தெரிவித்துள்ளார். സ്ഥിരമായാണ് താമസിച്ചുകൊണ്ടിരുന്ന സ്ഥലത്തേക്ക് ഈ ആളുകളെ താമസിക്കാനായിട്ട് കോളനൈസേഷൻ സ്കീം വെച്ചിട്ട് കൊടുത്തപ്പോൾ ഉണ്ടായ ബുദ്ധിമുട്ടെന്ന് പറയുന്നത് ഈ ആന അവിടുന്ന് ഇറങ്ങി ആനയ്ക്ക് താമസിക്കാനുള്ള സ്ഥിരതാമസം മാറിക്കഴിഞ്ഞ് ഇങ്ങോട്ട് മാറുന്നു. സ്വാഭാവികമായും ആന പിന്നെ കണ്ടതിലെല്ലാം കയറി പോകാൻ തുടങ്ങുന്നു. ഇപ്പോൾ അവിടെ അന്ന് ഈ 301 പേർ കൊടുത്തതിനകത്ത് 33 കുടുംബങ്ങളാണ് ഇപ്പോൾ അവിടെ ജീവിക്കുന്നത്. ആ വനംവകുപ്പ് അന്നത്തെ വനംവകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥന്മാരുടെ തെറ്റിദ്ധാരണയുടെ ഫലമാണ് അന്ന് 301 കോളനി ആന സ്ഥിരമായി താമസിച്ചുകൊണ്ടിരുന്ന വാസസ്ഥലം மாற்றிட்டு அவருக்கு அது கொடுக்க காரணமாயிரு. 28 குடும்பங்களுக்கு 301 காலனியில் பட்டயம் வழங்கப்பட்டது. இங்கு 117 வீடுகள் கட்டப்பட்டன. ஆனால் வனவிலங்கு தாக்குதலை தொடர்ந்து பலரும் வீடும் இடமும் விட்டு சென்றனர். இப்போது மீதமுள்ளது 30 குடும்பங்கள் மட்டுமே. 301 காலனியிலிருந்து மீதமுள்ளவர்களையும் மாற்றி இங்கு வனமாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைதான் இப்போது எழுந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.